புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவர் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான என தர்ம உடன்பிறப்புகளே, கீழநத்தம் கிராம மக்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காகவே கட்சியை தொடங்கினார். அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றது முதல் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் நலம் பெற நல்ல பல திட்டங்களை வழங்கினார். புரட்சி தலைவரின் வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தார். அம்மாவின் ஆட்சியில்தான் 20 கிலோ அரிசி குடும்பத்திற்கு விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டமும் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் படிப்பதற்கு புத்தகங்கள், சைக்கிள், மடிக்கணினி, அது மட்டுமல்ல அவர்களுக்கு சீருடை 4 அப்படியெல்லாம் கொடுத்தது நம்ம அம்மா தான். ஆனா இப்ப இந்த திமுக மக்களை எல்லாம் பார்க்கல. மக்கள்கிட்ட வரிங்கிற அடிப்படையில பணத்தை வாங்குது. அது மட்டும் இல்ல, கரண்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 யூனிட் வரைக்கும் சாதாரண குடும்பத்துக்கே ஆகும் கரண்ட் செலவு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு 30 ரூபாங்கிற அளவுக்கு அதிகமா விலையை ஏற்றி வாங்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்சார துறையை சரியா கவனிக்கல அவங்க. அதுல கிட்டத்தட்ட 1,00,000 பணியாளர்களுக்கு வேலை செய்யறாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 63,000 பேருக்கு வேலை கொடுக்கணும். அவங்க பணி ஓய்வு பெற்று போன இடத்த இவங்க புதுசா ஆள் போடாம இருக்காங்க. அதனால என்ன ஆகுது, எங்கேயும் அந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளை போய் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நேத்திக்கு நடந்திருக்கு ஊட்டியில. என்ன நடந்திருக்கு, அரசாங்க பஸ் ஓட்டிக்கிட்டு போன ஒரு ஓட்டுநர், அவரு பஸ் ஓட்டிக்கிட்டு போகும்போது வழியில அதிக மின்னழுத்த ஒயர் மின்சார ஒயர் கீழே அறுந்து கிடந்திருக்கு மழையில. இவரு அந்த ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு போறார். வண்டி இரும்புனால ஆனது. அதனால என்ன ஆச்சு, அவரு டிரைவர் வண்டிய ஸ்டேரிங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காரு பாவம். அந்த இடத்துல அவர் செத்து போயிட்டார். இது யாரோட தவறு? ஊட்டியில மழை பெய்யுது, எங்க பார்த்தாலும் மரம் விழுவுது. அதை உடனடியா அப்புறப்படுத்துறதுக்கோ, மின்சார வயர்கள் எங்கேயும் விழுந்திருக்கா என்ன பாக்கிறதுக்கோ பணியாட்கள் இல்லை. அதனால ஒரு பஸ் ஓட்டுநர் நேற்று அரசாங்க பஸ் ஓட்டிட்டு இருக்கவருக்கு உயிர் போயிருக்கு. இப்ப அவருக்கு அவர் குடும்பத்துக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இழப்பை யாரும் ஈடுகட்ட முடியுமா? முடியாது. அரசாங்கம் சொல்லிடுவாங்க, இத்தனை லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு நிதினு சொல்லிடுவாங்க. வெறும் பணம் இருந்தா போருமா? ஒரு உயிரை பார்த்துக்கிறது அரசாங்கத்தோட வேலை தானே. அது தனியார் பஸ் இல்ல, அரசாங்க பஸ். அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அவரு நடு ரோட்ல தான் அவர் ஓட்டிட்டு போறாரு. அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுதுன்னா, மின்சார வாரியத்துல போதிய அளவுக்கு பணியாளர்கள் இல்லை. அதை இந்த அரசாங்கம் மறைச்சுக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு உருப்படியான செலவையும் செய்யறதில்ல. அங்கங்க கார் பந்தயம் நடத்துறது, நல்ல சென்னையில போட்டிருக்க ரோட 10 அடி ஆழத்துக்கு தோண்டி போடுது. என்னன்னு கேட்டா அங்க இப்ப
கார் ரேஸ் நடக்குது அதனால தோன்றாங்கிறாங்க. நல்ல ரோட தோன்றாங்க, அதுவும் செலவு பண்ணி போட்ட ரோடு தானே. இந்த மாதிரி கேட்பாரு இல்லாம இருக்கு இந்த அரசாங்கம். அதெல்லாம் பார்த்துதான் நான் ஒவ்வொரு மாவட்டமா இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கேன். அங்க உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, இப்ப கணபதிபுரம்ங்கிற வழியா தான் நான் இங்க வந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, அரிசியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பருப்பு இல்லைங்கிறாங்க, எண்ணெய் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா 20 கிலோ கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அந்த அரிசிக்கே இப்ப பிரச்சனையா இருக்கு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி மீறி எங்கேயாவது கொடுக்கிற இடத்துல பூச்சியும் புழுவுமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன அதை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் முனிசிபாலிட்டியில வருதா அந்த ஊரு என்ன சொல்றாங்க, தண்ணி விடிய காலம் வர 3 மணிலேருந்து 3:15 மணி வரைக்கும் தான் தண்ணி விடுறாங்க, 15 நிமிஷம் தான் தண்ணி விடுறாங்க. நாங்க இன்னும் ஒரு குடம் தண்ணி கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த முனிசிபாலிட்டியில எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, மாநகராட்சியிலயும் அந்த பிரச்சனை இருக்கு, முனிசிபாலிட்டிலயும் இருக்கு. என்ன இருக்குன்னா, அம்மா இருந்தப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணல, ஒழுங்கா போயிட்டு இருந்தது. அதுக்கு பணியாளர்கள்லாம் சரியா இருந்தாங்க, இந்த குப்பை எடுக்கிறவங்க இதெல்லாம் சரியா இருந்தாங்க, கொசு மருந்து அடிக்கிறது எல்லா வேலையும் நல்லா நடந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. என்ன காரணம்னா, முனிசிபாலிட்டியில இந்த குப்பை எடுக்கிறதுல தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. தனியாரை யாரு போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? நம்ம முனிசிபாலிட்டியிலேயே சம்பளம் கொடுத்து வேலை பார்க்கும் போது அவங்க வேலை சொல்லி ஆகணும், அதிகாரிகளுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி நிலைமையும் இல்லை. இது இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நான் வர்ற இடம் எல்லாம் ஜனங்க குறைய சொல்லுது. அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன், இருக்கட்டும் கொஞ்சம் பொறுத்துங்க, நம்ம ஆட்சி வந்தது நல்லபடியா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நாங்க இங்க மக்கள் சொல்ல சொல்ல நான் அதை உடனடியா அரசாங்கத்துக்கு தெரிவிச்சபடியே தான் இருக்கேன். இந்த ஆட்சி வந்ததுல இருந்து மக்களை போட்டு கசக்கி புழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, பாதாள சாக்கடை திட்டம் ஒன்னும் சரியில்லை, பேருந்து வசதியும் இல்லை, சாலை வசதியும் இல்லை, ரேஷன் பொருட்கள் கேட்க வேண்டாம், இல்ல நாளைக்கு வா நாளான்னைக்கு வா அப்படிங்கிறாங்களா. படிச்ச பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்புக்கும் வழி இல்லாம இருக்கு. இதற்கெல்லாம் வரும் 26 சட்டமன்ற தேர்தல் 20 மாதம் தான் இருக்கு. அப்ப ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும், அம்மாவோட ஆட்சி வரும். நான் இது கஷ்டத்தை எல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே போயிட்டு இருக்கேன். அதனால அம்மா ஆட்சி வந்தா உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும், நல்லதை செய்வாங்கன்னு. அதனால இங்க கழக உறுப்பினர்களுக்கும் நான் சொல்றது, இந்த மக்களுக்கு துணையா கூட இருங்க. ஏன்னா இங்க திமுக காரவங்க கவுன்சிலர்ல இருந்து ஆரம்பிச்சு கிராம பஞ்சாயத்து வரைக்கும் அந்த பாடுபடுத்துறாங்க மக்களை, எதுவும் செய்யறது இல்லை. அதனால கழக தொண்டர்களுக்கு யாரும் கலங்க வேணாம். நாம் ஒற்றுமையோடு இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இரு பெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளே நமதே என்பதை தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.